நறுமலர் தீபம் வலையொலி ஆசிரிய சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரும்பாலும் எல்லோருமே வந்து நறுமலர் தீபத்தினுடைய பாடக்குறிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கேட்குறாங்க. சாம்பிள் காப்பி அனுப்புங்க சார், ஒரு பேஜ் அனுப்புங்க, அல்லது எந்த மாதிரி கொடுப்பீங்க, புத்தகமாக கொடுப்பீங்களா, அல்லது புத்தகமாக வந்து நீங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்குவீங்களா அப்படின்ற இந்த மாதிரி பல வகையான கேள்விகள் வந்துட்டுருக்கு. அதற்கு விடையளிக்கும் விதமாகத்தான் இந்த வீடியோ. எனவே முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்றது புரியும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடியது நம்ம பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காப்பியத்தில் நலவெண்பா அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய பாடத்திட்டத்தின்படி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதி இது. இந்த பாடத்திட்டத்தில் குறிப்புகள் எப்படி அமைந்திருக்கிறது அப்படின்றதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நலவெண்பா அப்படின்னா பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 மொத்தம் 3 இருக்குது. சுயம்பரம் காண்டம், கலித்தொடர் காண்டம், கலிநீங்கு காண்டம் அப்படின்னு 3 பகுதி. இந்த ஒரு பகுதியும் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு முதல்ல என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பக்க எண் கொடுத்துருக்கேன். இந்த பாடக்குறிப்புகள் எந்தெந்த இடங்களில் பக்க எண் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பாயிரத்துலேருந்து தொடங்குது. இப்போ விநாயகர் வணக்கம் எண் அடிப்படையில் இருக்குது. நலவெண்பாவில் கடவுள் வாழ்த்தாக விநாயகர் வணக்கம், நம்மாழ்வார் வணக்கம், திருமால் வணக்கம், சிவபெருமான் வணக்கம், முருக வணக்கம் அமைந்துள்ளது. அதே மாதிரி பொருள் அப்படின்னா என்ன, நிலவளையம்னா என்ன, நிலமண்டிலம், அதே மாதிரி வளையம்னா என்ன, வட்டம், அதே மாதிரி இதம் கூறுதல்னா என்ன, நன்மை மிகுதிப்படுத்தல், மா சரிதம்னா என்ன, பெரிய வரலாறு, அதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அல்லது புரியாத சொற்களுக்கு விளக்கமும் இருக்கிறது. அதே மாதிரி நம்மாழ்வார் வணக்கத்திற்குள்ளாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்கிற விஷயமும் இதற்குள்ளாக இருக்கிறது. தமிழ் வேதமாம் திருவாய்மொழியை பாடியவர் மகிழ மலர் மாலையினை உடையவராகி மாறன் எனப்படும் நம்மாழ்வார். மாறன் என்றால் தீய வினைகளுக்கு மாறுபட்டவர் என்பது பொருள். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு பாடல் அடிகளிலிருந்தும் எடுக்கப்பட்ட குறிப்புகள் இது. திருமால் வணக்கம் பார்க்குறோம். ஆதி நாளிலே ஒப்பற்ற பன்றி வடிவனாகி இவ்வுலகை காத்தவன் திருமால். அதே போல பாருங்க, கீழே சிவபெருமான் வணக்கம், முருக வணக்கம், அவையடக்கம். அதற்கு அடுத்து கதை பிறந்த கதை. இப்போ நலவெண்பா பகுதி 1 தொடங்கிடுச்சு. கதை பிறந்த கதை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போது பாருங்க. தர்மபுத்தரின் தூதுவனாக துரியோதனனிடம் சென்றவர் கண்ணபிரான். 4 வேதங்களும் ஒருங்கே அமையப்பெற்ற முனிவர் வேதவியாசர். தனக்கு ஒப்பான மன உறுதியுடையவர் எவருமே இல்லாதபடிக்கு சிறந்தவன் தர்மபுத்திரன். அடுத்து சிவபிரானுடைய பொன்னொழியை பாசுபதாஸ்திரம் பெற்றவன் அர்ஜுனன். இப்படி ஒரு பகுதிக்கும் இப்போ அதே மாதிரி நலவெண்பா காதல் பிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலவெண்பாவினுடைய பகுதி 2 சரிங்களா. இப்படி நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய குறிப்புகள். அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அங்கங்கே தேவையான ரொம்ப முக்கியமான பாடல் வரிகள் அந்த காப்பியத்தில் நலவெண்பாவில் ரொம்ப முக்கியமான பகுதி இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய சில பாடல் வரிகளும் இடையிடையே இருந்திருக்கிறது. அன்னம் விடுத்தூது அந்த மாதிரியான பாடல்கள் இருக்கிறது. அதே மாதிரி அதற்கடுத்து பகுதி பாருங்கள், எங்கேயாவது முக்கியமான சொற்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொற்களுக்கும் பதிலளிக்கும் விதமாக இருக்கிறது. நலவெண்பா பகுதி பாருங்கள், சுயம்பர செய்தி அப்படின்ற இடத்துல பாருங்கள், பொற்றுடையான மகளுக்கு இப்போது என்றும் இல்லாதபடி வேறுபாடுகள் மேனியிடத்து தோன்றியுள்ளன என தோழியர்கள் தமையந்தி தாயிடம் கூறினார்கள். அப்போ ஒரு பகுதியா ஒரு கதை போக்கில் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தொடர்ச்சியாக இருக்கு அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும். இதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட விரும்பின விஷயம். நோய் மிகுந்த நெஞ்சம், இது அப்படியே கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பாடக்குறிப்புகள் எல்லாமே இந்த அடிப்படையில் தான் இருக்கும், தொடர்ந்து வரும். இந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய பாடக்குறிப்புகள் இருக்கும் அப்படின்றதையும் இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். பொதுவாக எனக்கு சாம்பிள் காப்பி அனுப்பிவிடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் திரும்ப சொல்லிடுறேன், நம்மளுடைய பாடக்குறிப்புகள் 10 யூனிட்டுக்கும் நம்மளுக்கிட்ட படிக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான், இணையதள வகுப்புகளில் படிக்கக்கூடியவர்களுக்கு அனுப்பி வச்சிட்ருக்கோம். அதே மாதிரி டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடியவங்களுக்கு நம்ம அனுப்புகிறோம் சரிங்களா. 10 யூனிட்டுக்கும் வீட்டுக்கே பிரிண்ட் அவுட் போட்டு கொரியர் மூலமாக உங்களுக்கு நம்ம அனுப்பி வைக்கிறோம். அதே மாதிரி வினா வங்கியும் யார் இணையதள வகுப்புக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த 30,000 பக்கங்கள் இருக்கக்கூடிய வினா வங்கி. முடிந்தால் அடுத்த பகுதியில் அந்த வினா வங்கி எப்படி இருக்கிறது என்பது குறித்த ஒரு வீடியோவும் நான் பதிவிடுகிறேன். இந்த பகுதியை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் நன்றி.